ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்க ஏன் ஐயா மாரே ஐயா மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும் அத்தை மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு ரொம்ப சிரமம் தாண்டாய் அத்தா மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு ஐயா மாரே அத்தை மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு தாசில்தார் பிரச்சனை அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும் ஐயா மாரே அத்தை மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அப்பாடா ஒரு வழியா 2500 ரூபாய்க்கு முடிஞ்சு வெட்டிக்காரன் 3 வாட்டு நான் வந்து 1 வாட்டுனா 2500 ரூபா அந்த கிளம்பிட்டாங்கடா டேய் வரப்போட்டு வந்தவங்களா யாரா அவங்க அருமையான கூட்டம் உண்மையிலே துடியான தெய்வம் வாழ்வதந்த அம்மன் எல்லா பேரும் குலசாமி கும்பிடுங்க எத்தனை கோயிலுக்கு வேணால் நீங்கள் நேர்த்தி படம் போடலாம் ஆனால் குலசாமி கடை மட்டும் இருக்கக்கூடாது சங்கமங்கலம் முத்து எங்கள் அத்தையன் செல்வம் மை செட்டுனா சொல்லவே தேவையில்லை கிராமத்துக்குள்ளே ஊருக்குள்ளே எப்படி வேணால் மை செட்டு போடலாம் இவ்வளோ அவுட்டில் நீ இவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்கீங்கன்னா ரேட்டை ஏற்றி பேசியிருப்பேன் குழாயை ஏற்றிட்டு ரேட்டு பேசியிருப்பேன்னு சொல்ல வரேன் வானே என்ன படுக்கிறியா கொசு ஊற்றி பொருத்தி விட்றேன் கோவணி தானே வானே வானேன்னா நான் காது ஊற்று வச்சிருக்கேன் அன்னை தந்தை தான் வணங்கி சின்ன கண்ணன் ஒரு அருமை சபையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் என் உயிரில் மேல சபை வணங்கி சின்ன கண்ணூர் கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு வாழ்வதந்த அம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு வாழ்வதந்த அம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி அவே அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி சின்ன கண்ணனூர் அருமை சபையோர் வணங்கி சின்ன கண்ணனூர் கிராமத்தில என் கட்டழகி நமக்கு வாழ்வதந்த அம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி அமோ ஓடு ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ அல்வாக்கு சொல்லி வச்சா வாழ்வதந்த அம்மன் ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா சொல்லி வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சா வாழ்வதந்த அம்மன் ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமா கிடைச்சது என் கட்டழகி தரிசனமா கிடைச்சது என் கட்டழகி தரிசனமா கிடைச்சது என் கட்டழகி நமக்கு சின்ன கண்ணன் ஒரு கிராமமடி குங்கும பொட்டழகி அமோ ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஆளு இறவிச்சருவா 18 பொடிகர் போட்டு உனக்கு அசையாது நாட்டு புடியருவா ஆளு இறவிச்சருவா கருப்பு ஆளு இறவிச்சருவா கருப்பே நாட்டு கருப்புட்ட அசையாது புடியருவா உனக்கு அசையாது புடியருவா அசையாது புடியருவா உனக்கு அசையாது புடியருவா
கருப்பு என் சாமி ஓடு 18 படி கருப்பு என் சாமி கருப்போ ஓடி வாடா 18 படி கருப்பு என் சாமி அந்த 18 படி தான் எனக்கு குலசாமிடா 18 கடி கருப்பு ஏ சாமி ஓடு 18 படி கருப்பு ஏ சாமி ராமநாட்டுக்கு அம்மாயில 48 மட கருப்பு புறப்புறா செங்கோதரே கருப்பு 48 மட ராமநாட்டுக்கு அம்மாயில என் கருப்பே கருங்குதிரை கிளப்புடா புழுதி மண்ண ராமநாட்டு கருப்பு நீ ஓடிவாடா ராமநாட்டு கருப்பு கொஞ்ச நேரம் உன் வாழ்வு அந்த தங்கச்சிய கூட்டிக்கிட்டு இந்த சின்ன கண்ணனூர் மட்டுமல்ல இந்த சுத்து வட்டார மக்களையும் காமாடு தளமாடு காக்க வேணும் விடிய விடிய தெய்வத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் நாடகமே நடக்கும். நாடகம் வேணாம்ட்டாங்களா? இங்கே திரைப்பட புகழ் எம்.ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக சால்வணி. ஏய் சூத்து ஊத்தி எங்கே ஓடியாட? அதெல்லாம் உங்கள் ஆத்தா பாண்டை வச்சுக்கணும், சூத்து வச்சு போங்க. அப்புறம் பொன்னடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் சின்ன கண்ணனூர் ஸ்ரீ வாழ்வதந்த அம்மன் கோவில் ராஜகோபுர கும்பாச விழாவை முன்னிட்டு எங்களை இந்த மேடைக்கு வரவழைத்து பொன்னாடை போத்தி எங்களை மகிழ்ச்சி கடையில் ஆற்றிய சின்ன கண்ணனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த விழாவை நடத்தக்கூடிய முக்கியஸ்தர்கள் அவர்களுடைய படக்கூடிய கஷ்டத்தை நான் நன்கு அறிவேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களை மாதிரி பெரியவங்க தான் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். உங்கள் காலத்து வரைக்கும் தான் இப்படி. நீங்கள் எல்லாம் போயிட்டீங்கன்னா இவங்க ஆளுக்கு பிரேடுக்கிட்ட அறுத்துக்கு செத்து போவேன். யார் சொல்கிறத கேட்குறா? அவங்க அவளை கஷ்டப்பட்டு இந்த கும்பாசனை நடத்தி வோல்டேஜில் பர்மிஷன் வாங்கி ஐயர்களை கூப்பிட்டு நாடக நடிகரை கூப்பிட்டு மைஜெட்டை கூப்பிட்டு அம்புட்டு சித்திரவதை படுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டத்தை போட்டு கணக்கு காமிக்கும் போது சின்ன பையன் எந்திரிச்சு டீச்சரில் என்ன 7000 எழுதி வச்சுருக்குன்னு கேட்பேன். நிஜமாத்தேன், இது கஷ்டம் ஐயா. இந்த யூடியூப் எடுக்கக்கூடிய அன்பு தம்பிகள் அவங்களுக்கு தான் போடணும். ஏன்னா இந்த சின்ன கண்ணனூரில் இன்னைக்கு வாழ்வதந்த அம்மனுக்கு கும்பாசி விழா வைக்கிறீங்க. இந்த உலகம் அழியும் வரை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது காரணம் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடாமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்கள், பாத்தினூர் அருகாமுள்ள கீழ குடும்பலூர் தம்பி கனி அவர்கள், நரிக்குடி அருகாமுள்ள குறிவினந்த மண்ணின் மைந்தன் எனது அன்பு மகன் பாண்டி அவர்கள் மூவரும் வாங்க. இந்த 3 பேத்துக்கு பதிலாக ஒரு ஆள் தம்பி புதுக்குடி ரகு அவருடைய உதவியாளர். வாடா, கட்டி குளிக்க துண்டுலேருந்து எனக்கு முண்டமா குளிச்சு செல்ஃபி எடுத்து வைக்கிற. வாடா இங்கே வாடா, வாடா அப்பன்டீஸ் கமான் பாய் வா. ஏன்னா இவங்க பூராமே ஒரு கூட்டு கிளியாக ஒரு தூப்பு குயிலாக பாடு பண்பாடு. இங்கே கேமரா பாரு, அதுக்கு தானே போன மேடையில் அரைஞ்சேன். கேமரா பாரு, கிரிச் 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 கிரிச். என்னை மதிக்கவே இல்லைடா அவன். அந்த 3 பேர்த்தும் கொடுத்து விடுங்க பாப்பு. போங்க போ. நீங்கள் என்ன துண்டை என்ன எடுத்துகிட்டு வரைய? அங்கிட்ட எவனும் பிளாக்கில் வைக்கிறானா துண்டை? சொல்ல முடியாது. நாரதர் மசுறு வேற இல்லை, கப்ளிங் மண்டை எல்லா வேலையும் பார்ப்பேன். 3 ஊத்துறான்னு வித்தாலும் வைப்பேன். பொன்னாடியை ஒத்தி கௌரவப்படுத்திய. ஏன்னா பொன்னாடை பார்த்தும் போது எங்கள் அப்பு சொன்னார் திரைப்பட புகழ். உண்மையிலேயே திரைப்படத்தில் நடிக்கும்போது கூட நான் சினிமா எப்படியாவது ஒரு படத்தில் நடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து சினிமாவிலே பயணிக்க வேண்டும் எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா இங்கே இருக்க என் உயிர்களை நேருக்கு நேராக நான் சந்தித்து இந்த மேடைகளை பேசக்கூடிய நகைச்சுவையை பார்த்து நீங்கள் சிரித்து நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். கலை, நாடக கலை சேவையும் இந்த நாடகத்தை பார்க்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான். திரைப்படத்தில் இன்றைக்கி போய் பார்த்தோம்னா 500 கோடிக்கு படம் எடுத்து தேட்டருக்குள்ளே போனால் 4 பேர் தான் படத்து கிடைக்கும். ஒருத்தையும் பானிபூரி விற்கிறவன், ஒருத்தன் டீ மாறிச்சு, பட்டாக்குன்னு ஒருத்தன் எந்திரிச்சான் பார்த்தா ஓனரா 2 நாள் தூக்க முடியலன்னு உள்ளே படத்து கிடைக்கேன். ஆனால் இந்த வெட்டவெளி பொட்டலிலே இன்னைக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உடையம்பட்டியிலேருந்துலாம் வந்திருக்கீங்க.
எம்கேஆர் பார்வையில் யாருமே தப்ப முடியாதுடா. நீங்கள் நினைக்கிறீங்க தெரியாமல் ஏண்டா உடையனம்பட்டி எங்கேருந்தோ ஆமாம் வழி மறிச்சேன் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆமாம் ஆமாம் எங்கேருந்தே வந்திருக்கீங்க. அப்படி சொல்ல ஆரம்பித்து அந்த நாடகம் முடிய 7 நாள் ஆகும். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. புல்டோசர் மண்டை பேரன்பு கொண்ட என் உயிரிழு மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து கணேஜி போயிலை பாக்கெட்டுக்குள்ளே ஒளித்து வைத்து கட்டிங்கை போட்டு விட்டு மீதி கட்டிங்கை கவட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ராணாட்டம் முறுக்கம்பி ஓரத்தில் சொருகி வைத்து உட்காந்துருக்கின்ற என் அன்பு உறவுகளே, டூலர் பைக்கிலே அடுத்தவன் ஏற்றாமல் தன்னுடைய வண்டியை வந்துட்டு இடவெளியில் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு வந்த உறவுகளே, எல்லாமே நடக்கும். மற்றும் இந்த காட்டுக்குள்ளே நம்ம சொந்த ஊராக இருந்தால் பாயை உரிச்சு உட்காந்துருக்கலாம். உள்ளூர் பொம்பளை உரம் உட்காந்துருக்காங்களே, நமக்கு பாய் இல்லை என்று மனதுக்குள்ளே 80 தீச்சட்டி வளர்க்கக்கூடிய என் அன்பு தாய்மார்களே, எது எப்படி இருந்தாலும் தமிழன்ட்டு இருக்கக்கூடிய வீரமும் சரியாக இருக்கும், வீரத்துக்கு தங்கின பாசமும் சரியாக இருக்கும். என் தமிழனை மிஞ்சி உலகத்தில் எவனையுமே கிடையாது. இப்படிதான் உலக நாட்டில் ஒரு போட்டி வச்சுருக்காங்க. பீரு ஊற்றும் போது முறையாக வந்திருக்கு. பாகிஸ்தான்காரன் ஓடி போய் ஒரு தாம்பாளத்தை எடுத்து மூடியிருக்கேன். அடுத்து ஒரு ஆள் முறையாக வந்திருக்கு, படாக்குன்னு போய் அவன் நிற்கலை, சோடாவை தூக்கி உள்ளே வச்சுருக்கேன், ஊற்றிருக்கேன், நிற்கலை. நம்மளால் தமிழ்நாட்டுக்காரன் போனேன், ஒரு சிப்ஸை உடச்சி லேசாக போட்டேன், டப்புன்னு முறை நின்றுச்சேன். அங்கே இருக்க 2 பேர் செத்தே போனேன். என்னடா ஒரு சிப்ஸ்லேயே முடிச்சு விட்டான். இதுதான் தமிழ்நாட்டுக்காரன். இவன் மூளைக்கு உலகத்தில் யாருக்குமே கிடைக்கவே கிடையாது. ஒரு பேப்பர் எடுத்துக்கிச்சுன்னா எச்சியை தொட்டு ஒட்டுறான் பார்த்தியா, எச்சியை தொட்டு ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி ஓட்டச்சட்டியை 1 வருஷம் போடுறவன் தமிழன் தாண்டா. ஆமாம், கண்ணாக இருக்கும். கம்மாயில் அரிச்சா கட்டலாம் மட்டும்தான் விழுகும், மற்ற ஐரியெல்லாம் பொத்துக்கிட்டு போயிடும். அவ்வளோ ஓட்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களை அத்தனை பேருக்கு வணக்கம். ஜங்கமங்கலம் மச்சான் முத்து மைச்சட்டு. உண்மையிலேயே முத்து இந்த பகுதிக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே நீதாயா சொத்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 3 தடவை முத்து முத்துன்னு சொல்கிறேன். ஒரு 100 ரூபா தர மாட்டேன், நோக்காமட்டேன். உன்ட்ட அசைக்க முடியாது ஒல்லைய 10 வயசாவை. பக்கமேல கலைஞர்கள், அருமையான பக்கமேல கலைஞர்கள். இந்த 4 பேரும் அடுத்த பிறவியில் நடிகராக இருக்கணும்ப்பா. ஏன்னா நடிகர் ஊரா கொஞ்சம் நேரம் பேசலாம், பாடலாம், ஆடலாம், உள்ளே போய் டான்ஸுக்கார பிள்ளைலாம் புரிஞ்சன்ட்ட வீடியோ கால் பேசுவா. வள்ளி அதே மாதிரி தான். மருதமணி அதுக்கு மேலே நல்ல உள்ள வந்தால் மருதமணி வெளியே வரமாட்டேன், உள்ளேயே படுத்துக்கிட்டு தட்டியை போட்டு நோட்டிக்கிட்டு கிடக்கேன். ஆமாம், அதே மாதிரி நீங்கள் 4 பேர் இருந்தேன் எந்த இதையுமே ஒழிக்க முடியாது. காலேஜ் மக்கள் பார்வையில் உட்கார்ந்து உழைத்து கடினமான உழைக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா நாடக உலகத்தில் பக்கமேல கலைஞர்கள் தான். அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன ராதா மண்டை சைனா கடை பொம்மை மாதிரியே இருக்கடா. இது எங்கே வெட்டின இந்த முடி? எனக்கு கூட்டி கொண்டு வெட்டி விடுவேன் தம்பி. இன்னைக்கு எல்லா இளவட்டமும் கிளம்பிட்டேன். சின்ன பையன் கூட 7வது படிக்கிறவன். அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா கேரளா வெட்டணும். பார்த்தா சலூன் கடையில் ஒத்த பக்கம் கிரிச்சு பிடிச்சான்னு வெட்டி ஒரு பக்கம் தீயை பொருதி விடுறாங்க. தீயை பொருதி விட்டு தீ பிடிச்ச உடனே குடத்தில் இருக்க தண்ணியை ஊற்றி கடையை அலசி விட்டு. இதுதான்டா அந்த காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பன் ஆத்தாலாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு வெட்டி விட்ட வெட்டு, ஒரே வெட்டு, செம்புரியாட்டு வெட்டு. அக்கா மாக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மானாமதுல ஆள் வந்திருக்கீங்களா? மானாமதுல சோமையன் கடை தெரியுமா? சலூன் கடை, சந்தை கடைகிட்ட வச்சுருப்பேன். இந்த சோமனை கூட்டு வந்து எங்கள் ஊர் கலிச்சேரிக்கு எங்கள் ஐயா கோடாங்கி வெட்டி விட சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், சோமா ஒட்டை பிடிச்சிடணும்ன்றார். சோமையன் கத்திரிக்கோளை தீட்டி 7 வருஷம் இருக்கும். போட்டுக்கிட்டு அந்த சிமெண்ட் தரையில் ஓடி தேட்டுவேன். கிரிச்சு பிடிச்சான் தீட்டி கம்மா தண்ணியை அரை கூட மோந்துட்டு வந்து சப்புன்னு அடித்து வெட்டும் போது மசுறு சிக்கிக்கிறான். கிரிச்சு பிடிச்சா பிடுங்குவேன். 2 நாள் போட்டு ரத்தத்தை ஒட்ட வச்சு நானா. அந்த வெட்டுக்கு வாங்குற கூலி அன்னைக்கு 3 ரூபா. இன்னைக்கு பொம்பளை ஆளு பூரா சும்மா சொல்லக்கூடாது. பூரா பியூட்டி பார்லருக்கு போயிட்டு 2000 ரூபா 3000 கொடுத்துவிட்டு 2 முளை மசுரையும் இழந்துட்டு பூரா ஒட்டு மசுறுதேன். அன்னைக்கு அப்படித்தான் படிக்கட்டில் ஒரு பையன் விழுக போனேன். படக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை நின்றுச்சு. பிடிக்க எதுவுமே இல்லை, மசுரை பிடிச்சிட்டேன். அது டோப்பு மசுறு. மொத்தமாக விழுந்து தலை மூக்காந்தண்டை அடி வச்சு எல்லாமே மசுறுதேன். ஏன் இப்போ நான் சொல்ல வரேன்னா, இப்போ நான் நாடகத்துக்கு வரும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பியே. எல்லாரும் மைண்டில் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு ஆளை கூப்பிடுவேன், பைக்கில் நீ நாடகம் பார்க்க போறியா சின்ன கண்ணனூர்? ஆமாம் நானும் வரேன்டா. போப்பா, வண்டியில் காற்று இல்லை, பின்னாடி விழுகிற கோட்டம் ஆடும் கடக்கணும். அப்படி சொல்கிறவன்ட்ட மட்டும் ஒரு கோட்டரை ஊற்றி விடுவேன். 7 பேர்த்த ஏற்றுவேன்.
காத்துலேண்டா மயிறு காத்து போட கோட்டம் போட. உங்களோட எனக்கு என்ன வண்டி முக்கியமா? 7 பேர்த்த ஓட்டுவேன். காரணம் அந்த அரக்கன் நரகாசுரன் உள்ளே போனவொன்னே பார்க்குற ஆள் கூட நரகாசுரனா தான் தெரிவேன். அப்படி பைக்கில் சரக்கு போட்டு போகிற ஆள்லாம் நல்லா பாரு, லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு லைட்டில் திருப்பேன். தம்முன்னு முட்டினவொடனே டோல் கட்டாண்டுவேன். வேகத்தடா இந்த உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் நாட்டில் நல்லது சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா? ஒருத்தர் மாட்டு வியாபாரம் பார்க்குறாரு, சின்ன கண்ணனூரில். பக்கத்து வீட்டுக்காருப்பா விறகு வெட்டி கஷ்டப்படுறாரு. அவரை கூப்பிட்டுங்க வா. எதுக்குடா முள்ளடிச்சுக்கிட்டு விறகு வெட்டிக்கிட்டு ஏன் கஷ்டப்படுற? மாட்டு வியாபாரம் பாரு. ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ ஒரு வியாபாரம் பார்த்தா 1000 ரூபா நிற்கும்னு சொல்லுவான். நான் சொல்ல மாட்டேன். மாட்டு வியாபாரம் எப்படி பார்த்தா என்ன மாட்டு வியாபாரம் பூரா நட்டந்தேன். அப்புறம் டெய்லி என்ன மயத்துக்கு போகிற சந்தைக்கு? ஒரே விஷயம், பெட்டிக்காரக்காரா போய் கேளு. அப்போ பெட்டிக்கார வியாபாரம் பார்க்குறீங்களே, மாதம் ஒரு ஒன்று நிற்குமா? என்னத்த குக்குரே குட்டே எல்லாமே கடந்தேன். அப்போ டெய்லி எதுக்கு 4 மணிக்கு திறந்து வைக்கிற? நல்லதை சொல்ல நாட்டில் ஆள் இல்லை, ஆனால் கெட்டதை சொல்லி கொடுக்க அழகாக பழக்கி விடுவாங்க. தண்ணி அடிக்க மட்டும் நீ பயப்பட தேவையில்லை. தண்ணி அடிக்கிறவங்க கூட போய் சேர்ந்து முத எதில் ஆரம்பிப்பாங்க தெரியுமா? புதுசாக குடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் பூரா சைடிஸ் திங்க வருவேன். அதுக்கு கோட்டரை கூட வாங்கி கொடுத்தலாம், சைடிஸ் திங்கிற மட்டும் கூட கொண்டு போகாது. நீ சரக்கு அடிச்ச செலவு 500 ரூபா இருக்கு, அவன் ஒரு ஆளே 1800 ரூபாய்க்கு தின்னுட்டு குசிட்டு போயிடுவேன். அதில் நானும் ஒருத்தன்டா, ஒரு காலத்தில் இழந்ததுடா. ஆமாம், அதே மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக ஆரம்பிப்பாங்க. ஏய் சரக்கு ஒமட்டுமியா, ஏய் ஒரு கப்பு பீர் அடியா, நல்ல ஏப்ப வரும், ஒன்றுக்கு நல்ல ஃப்ரீயாக போகும். ஐயா அந்த நிற்கிற ஆள் தயவு செய்து உட்காருங்கய்யா. இடம் இல்லாட்டா கூட உள்ளே படுங்க, 5ஆம் நம்பர் ரூமு சும்மா தான் கிடக்கு. ஏன்னா கெட்டதை சொல்லிக் கொடுக்க நாட்டில் ஆள் இருக்கு. இந்த உலகத்திலேயே உன்னதமான பிறவி என்றால் மனித பிறவி. அதில் பெத்த தாய் தகப்பனை மட்டும் மறந்துடாதீங்க. உண்மையிலே அதை தாய் தகப்பன் இருக்க வர அருமை தெரியாது. ஒரு குடும்பத்தில் தாய் இல்லை என்றால் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அறுசுவை உணவு போய்விடும். தகப்பே இல்லைன்னா கல்வி போய்விடும். அதனால் 2 பேரும் இருக்கிற வரைக்கும் இப்படி நடந்து போயிட்டே இருங்க. என்ன டயாயிட்டு இருக்கு? நீ போ, நீ ஒரு ஆள் தான் நாடகத்தை கெடுத்தவனே. அப்படி உள்ளே வந்து சொல்கிறாரு, நாடகம் பிரித்து எடுத்துடணும், வேணா தட்டியை பிடிச்சிட்டு போ. சின்ன கண்ணனு கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, வாழ்வதந்த அம்மேந்தான் ஐயா, வாழ்வதந்தம்மன் தத்துரோமா இருக்கிறாள் ஐயா, மக்களுக்கு நோய் நொடிய தீர்க்கிறாள் ஐயா. சின்ன கண்ணூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத வாழ்வதந்தம்மன் தத்துரோமா இருக்கிறாள் ஐயா, மக்களுக்கு நோய் நொடிய தீர்க்கிறாள் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா, அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா, அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா, சின்ன கண்ணூர் கிராமந்தான் ஐயா, வாழ்வதந்தம்மன் தத்துரோமா இருக்கிறாள் ஐயா, மக்களுக்கு நோய் நொடிய தீர்க்கிறாள் ஐயா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா, கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா, கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா, 18 படிகரப்பு கருப்பையா தத்துரோமா இருக்கிறான் ஐயா, 18ஆம் படியா தத்துரோமா இருக்கிறான் ஐயா. சின்ன கண்ணூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பொல்லாத வாழ்வதந்தம்மன் தத்துரோமா இருக்கிறாள் ஐயா, மக்களுக்கு
நோய் நொடிய தீர்க்கிறாளையா மக்களுக்கு வாழ்வதந்தம்மன் நோய் நொடிய தீர்க்கிறாளையா சாமி இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்துலேருந்து சின்னக்கனூர் கிராமத்தில் எப்படி இந்த தெய்வத்தெல்லாம் கண்டெடுத்தாங்க, நம்மெல்லாம் இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்றதுக்கு முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அன்றைய காலத்தில் எங்கே அரிசி சோறு போடுறாங்களோ அந்த சோறு கிடைக்காம அந்த அரிசி சோறு போடுற வீட்டில் போய் கூலி வேலை பார்த்தவங்க நிறைய பேர் பெரியவங்க இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே நம்ம சாப்பிட்றோம். நவாப்பு அரிசின்றோம், அந்த அரிசின்றோம், 10 லட்சத்துக்கு காரு, கோடிக்கணக்கில் வீடு, எல்லாமே நம்ம பண்ணுறோம். அன்றைய காலத்தில் கஷ்டப்படக்கூடிய நிலைமை இன்றைய காலத்தில் நமக்கு தெரியலை, இளைய சமுதாயத்துக்கும் தெரியலை. பெரியவங்களுடைய வழியை பின்பற்றுங்க. இந்த வாரம் கிளம்பிட்டேன், பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கே மாட்டேன், நிஜமாட்டேன். ஒருத்தனுடைய ஆக்டிவிஷனை இங்கேயே பார்த்துருவேன். பள்ளிக்கூடம் நானாக படித்தது சிவகங்கை மாவட்டம் ஜாத்திரசோட்டம் பக்கத்தில் உள்ள மல்லல் தான். அந்த மல்லல் பள்ளிக்கூடத்தில் போகணும்னா முதல்ல யூரின் டேங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகணும். ஆச்சு பிரிச்சுருவேன். 40-45 வாத்தியார் சும்மா கிடமாடு மேய்க்கிற மாதிரி நினச்சி அடிப்பாட்டா. ஒரு வாத்தியாரை அடித்த உடனே அங்கிட்டு ஒரு வாத்தியார் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே நீ தானே ராதாகிருஷ்ணே வா பதக்கன்னு அடிப்பேன். டீச்சர் அடிக்கேன், புருஷன் பூ வாங்கி தரலேன்று அடி புரிச்சு எடுத்து அப்படியெல்லாம் அடி வாங்கி மிதி வாங்கி இன்னைக்கு நாடக கலைகளே ஒரு நடிகனா நிற்கிறேன்னா அது காரணம் என்னுடைய குலசாமி தான். கலிச்சேரி காளிமுனி ஐயா 18ஆம் படியாங்க. சாமி இல்லாமல் யாருங்க தம்பி அரைஞ்சே ஒரு வெண்ணமயனே பொழுதுன்னைக்கு கிராஸ் பண்ணுறேன், என்னமோ சன் டிவி புள்ளி அடிக்கிற மாதிரி போடா. அப்போ எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், ஊரில் பஞ்சாயத்து டிவி தான். இந்த பஞ்சாயத்து டிவி அன்னைக்கே ஏன் பஞ்சாயத்து டிவின்னு வச்சாங்கன்னா அந்த டிவி பார்க்கும்போது பஞ்சாயத்து வந்துடும். ஒருத்தையும் ஒலியம் வைக்க சொல்லுவேன், ஒருத்தையும் கிரிக்கெட் வைக்க சொல்லுவேன். திடீர்னு கொசு வந்துடும். கொசு வந்துட்டா போய் ஆண்டனாவை திருப்புவேன் பாரு, இப்போ வருதா அப்போ வருதான்னே ஒலி 5 வாட்டு முடிஞ்சு போகும், 5 ரூபாய் வராது. அப்போ பெரிய வீட்டுகளில் தான் டிவி இருக்குது, அந்த வீட்டில் போய் ஜன்னலை ஒட்டி பார்த்தோம்னா டபக்குன்னு அடைப்பாங்க. இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? உண்மைதான். அப்போலாம் அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. என்னை பார்த்தா ஆத்தாமார்கள்லாம் இன்றைக்கி நம்ம என்னென்னமோ பிரேரேஜ் சிக்கன் பிரே அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். அன்றைய காலத்தில் அதுக்கு வெஞ்சனம்னா மானாமதுரை பாத்தினூர் இந்த மாதிரி பெரிய ஊர்களில் சந்தைக்கடை ஓடுவாங்க. அந்த சந்தையில் போய் நம்ம ஆத்தாக்க மாறு ஒரு 2 கிலோ கத்திரிக்காய் வாங்க காலையில் 10 மணிக்கு பிறக்கும், பொழுது அடைஞ்சிரும். அப்போத்தே 2 கிலோ வாங்கும். பூச்சி கத்திரிக்காய் சூத்த கத்திரிக்காய் அந்த கடைக்காரங்களோட வாங்கிட்டு வந்து தீபாவளிக்கும் பொங்கலும் எப்போ வரும்னு நானாக காலண்டரை எண்ணுவேன். அப்போ தான் எங்கள் ஆத்தா இட்லிக்கும் தோசைக்கும் போகணும். எங்கள் அம்மா வேறு முத்துவள்ளி நைட்டு பூரா தீபாவளி வந்து அதை தூங்க விட மாட்டேன். பட்டக்குன்னு எழுப்புவேன், அம்மா மணி ஆயிடுச்சுமா. எங்கள் அம்மா முழிச்சு பார்க்க மணி 1:15 இருக்கும். 1:15 தாண்டா ஆகுது, இருக்கட்டும் முடா அப்படின்னு எங்கள் அப்பத்தா பட்டுக்கிழவிப்பா. இந்த பட்டுக்கிழவிக்கு எங்கள் ஐயாவுக்கு அந்த காலத்தில் லவ் மேரேஜ். ஆமாம், நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் செம்பரியாட்டுக்கு மேய்ச்சலின்னு எங்கள் ஐயா ஒரு 8 பேர் எங்கள் வீட்டில் வேலைக்கு இருந்தாங்க. ஆடு கடமாடெல்லாம் நிறையா இருந்துச்சியா. அப்போ இந்த 8 பேரை கூட்டுக்கிட்டு கும்போணத்துக்கு அங்கிட்டு குடவாஜலை தாண்டி தடுத்தால கொண்டு வர்றான். அங்கே போய் ஆடு கிடந்திருக்கு. எங்கள் அப்பத்தா பாவம் பட்டுக்கிழவி காலையில் குளிச்சு விட்டு குங்குமத்தை வச்சுட்டு சாணியோட வந்த ஒம்பலை, சாணியை கொட்ட வந்த ஒம்பலை. எங்கள் ஐயா கிடையிலேருந்து கட்டில் எந்திரிச்சிருக்காரு. ஒரு செம்புரி ஆட்டை தவி இருக்கு. அதில் பார்த்தவொடனே அவன் பிட்டு படம் மாதிரி, அந்த காலத்தில் அதான் பிட்டு படம். அதை பார்த்துவிட்டு இங்கே திரும்பியிருக்கேன். எங்கள் அப்பத்தா புருவ மாதிரியே தெரிஞ்சிருக்கு. படக்குன்னு கட்டில் விட்டு எந்திரிச்சவொடனே கோமணத்தை அவுத்துட்டு வேர்வையை தொடச்சி விட்டு விருதங்காரை அரை வாங்கிட்டு கிழக்க விழுந்து உடம்புறேன். போனவொடனே எங்கள் அப்பத்தாவை கெடா அமர்த்திட்டேன். கெடா அமர்த்தினா எங்கள் அப்பத்தா கன்சியூவ் ஆகிட்டான். அவ்வளோதான், டெலிவரி பாய். அண்ணா இந்த கோமணம் என்னன்னாச்சு? அந்த கோமணம் முள்ளில் வந்து கிழிஞ்சு வச்சு, ஏன்டா பேப்பாய மேனே அதை அயன் பண்ணி அவார்டுக்காக வீட்டில் வச்சிருக்கேன். பொத்துப்பா மயிர் மேனே. டேய், இப்போ நம்ம என்னென்னமோ சட்டி ஓடுறோம் பேண்ட்டு ஓடுறோம். அந்த காலத்தில் ஐயாக்கம்மாருக்கு சட்டி பேண்ட்டுன்னா அப்பத்தா விட்டு சேலதாண்டா. அது போய் கம்மாய்க்குள்ள போய் பாவாடை நெஞ்சு கட்டி குளிச்சுக்கிட்டு தவுண்டி அடிக்க. ஐயா அங்கேருந்து விறுவிறுன்னு வருவார். என்ன இந்த கோமணம் அழுக்கா இருக்கு, படாக்குன்னு உரிய தூக்கி போட்டு அப்பத்தா சேலையை காய போட்டிருக்கும், பரட்டுன்னு கிழிச்சு. ஏன் அப்பத்தா விட்டு சேலையை கட்டி கோமணம் கட்டினாங்கன்னா அந்த வாடை எடுத்தவொடனே அடுத்த சென்னை ஆக்கிடுவாங்க, பிரச்சனையை ஆக்கிடுவாங்கன்ட்டு.
அந்த காலத்தில் பிள்ளைய பூரா எப்படி பத்திருக்காங்க, பூரா சண்டைக்கு பத்திருக்காங்கப்பா. அந்த காலத்தில் எதிர்த்த விட நம்ம விட அடிச்சு பார்ப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் 7 உள்ள கருப்பாயி உள்ளவாடி, இவன் 7, அவன் 8 கருப்பாயி உள்ளவாடி 9, மறுபடியும் அவன் 9 கருப்பாய் வாடி 10, 27 உள்ளே பத்திருக்கான் ஒருத்தன். அதுக்கு மேலே கருப்பாயை சொல்லியிருக்கா செரு பிஞ்சு போவேன், இன்னும் கருப்பை பையில இடம் இல்லை, வேணும்னா கட்டை பை தர்றேன், அதில் முயற்சி ஒன்று வெள்ளக்க மாத்திரம் அடிச்சு அவனை தூய்மை குடிக்க மாட்டேன். அவன் பெற்றுட்டு போறான்டா, என்னால் முடியலடா. உள்ள தண்ணி சோறு இல்லாமல் அங்கேயே தான் மடியிலே படுத்திருக்கேன். ஆமா, ஈக்குறோக்காரங்களோட மோசமாக இருந்திருக்காங்க. அப்போ நம்பர் போட்டு தான் கூப்பிடுவாங்களாம். 2ஆம் நம்பர் சோறு சாப்பிடவா, 3ஆம் நம்பர் கம்மாயில் போய் குளிச்சுட்டு வா, 4ஆம் நம்பர் ஆட்டுக்கு தண்ணி வை, 5ஆம் நம்பர் கிட மாட்டுக்கு லாடம் கட்டு. இப்போ ஒரு பொம்பளையாள் ஊரில் பிள்ளை வந்து தூக்கிட்டு வருது. இப்போ வந்து என்னென்னா, அப்போ ஏன் அப்படின்னா பிரசவம் பார்க்குறதுக்கு எம்பிபிஎஸ் டாக்டராக வந்தாரக்க நம்ம ஊருக்கு நாடி கிடையாது. வயசான கிளவிதான், மாட்டு வண்டி தான் பூட்டி பத்திட்டு போயிட்டா எங்கே வர நொப்பன வழி என்னடி ஏமா போடி உடனே பொண்டாட்டி மாமா மாமா வலிக்குது மாமா யா கிரியா 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 கலை பாட்டு வண்டி போகிற போக்கிலே கட்டாங்க முடங்கன்னு பிள்ளை வந்து பாத்தினோட திரும்பிடுவா மானாமரிக்கு. அப்போ அப்படி இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு போகிறவன் பொண்டாட்டி மாசமாக இருந்தால் நிமிர விட மாட்டேன், குனிய விட மாட்டேன். பொண்டாட்டி சொல்லுது, ஏய் வினோத் இடியட், ஒரு மாதிரியா ஒமட்டுதுடா, கன்சீவ் ஆகிட்டியாடா, கட்டில் விட்டு நீ இறங்கவே கூடாது, கட்டிலே உட்காந்துருக்கணும் பொம்மையா, நான் தான் உன் பாவாடையெல்லாம் துவைப்பேன், இறங்கவே விட மாட்டேன். வாக்கிங் போகும்போது டாக்டர் பார்க்குறாரு, அப்படியா கட்டில் விட்டு இறங்காமல் வச்சுருக்கேன் உன் பொண்டாட்டிய, நரஸ் 2 வாச்சாத்து ஒரு அருவா ரெடி பண்ணி வைங்க, இன்னார் பொண்டாட்டி மாசமாக இருக்கா தூக்கி போட்டு அறுத்துருவோம், கொலையை அறுத்துருவேன். அப்போ 2 பெரியவங்க சின்ன கண்ணனூர் ரோட்டில் இந்த பிஞ்சக்காட்டில் நடந்து போனாங்கன்னா பெரிய மனுஷன் பேசுவாங்க. அப்புறம் ஏன் துறைச்சிங்க, ஆடு எத்தனை நிற்கிது, உன் பிள்ளைய இங்கே கட்டி கொடுத்துருக்க, நடந்துக்கிட்டே 2 பேரும் பேசுவாங்க. மூத்த பிள்ளைக்கு எத்தனை பிள்ளை, பேரம்பேத்தி எப்படி எடுத்த, நம்ம ஊரில் மழை எப்படி, என்ன நாற்று போட்டிருக்கேன், 5020 எவ்வளோ பொலி அடிக்கும், கருத இருக்கிறதுக்கு எத்தனை பேர், நாற்று 2 இப்படித்தான் பேசிட்டு போனாங்க. இன்றைக்கி 2 பெரிய ஆள் பேசிட்டு போகும்போது பக்கத்தில் போய் கேளு, உனக்கு சுகர் எம்புட்டு, எனக்கு 370, உனக்கு எனக்கு 400 தாண்டிருச்சு, 5 நாளைக்கு முன்னாடி உன்னை ஆளக்கானா மானாமர சந்தையில் ஒரு கட்டவரில் எடுத்துட்டாங்க, அதே வரல, அப்புறம் உனக்கு எனக்கு அடுத்த வாரம் துடையோடு எடுத்துட்டு இருக்காங்க, அப்புறமேலு நீர்மலைக்கு நீ வந்துரு 8ஆம் தேதி முடிஞ்சு சொல்லு, பூரா சுகர் பிரச்சனை. ஏன் அப்படி இருந்துச்சு, ஏன் அப்படி அப்படின்னா ஐயா உழைப்பு முக்கியம். அந்த காலத்தில் வந்து மரணத்துக்கு பயப்பட மாட்டானா யாருமே, பெரிய ஆளு பயப்பட மாட்டாங்க, சாவுக்கு பயப்படுறதில்லை. காரணம், இந்த காலத்தில் லேசா தலையை சுத்தினா நீ ஆஸ்பத்திரிக்கு போயிடுற, உடனே டாக்டரு என்னையா பண்ணுது, தலை சுத்துதுங்கய்யா, அப்படியா பிளட் டெஸ்ட் எடு, யூரின் டெஸ்ட் எடு, ரத்த டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, காசு இல்லையா வெளியே உட்காந்து 5 நிமிஷம் பிச்சை எடு சொல்லி முடிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளே தயார் பண்ணிக்கிறோம். ஆரோக்கியம் இப்போலேருந்து வேணும். ஒரு 40 வயசு ஆயினா உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இந்த மட்டனு மற்ற சாப்பாடு வள்ளு வதக்குன்னு சாப்பிடாதீங்க. இந்த பெட்டிக்காரனுக்கு தான் குறிப்பாக சொல்கிறேன், ஏன்னா சோத்தை குறை, 2 கோடி அரிசி சோத்தை திண்டு விட்டு அன்றைக்கி ஒரு ஊரில் வந்து போன் அடிக்கிறேன், அண்ணே 3 புரோட்டா வாங்கிட்டு உடனே ஒன்றும் காணலைன்ட்டு திண்டு குமிச்சு போடுறேன். அன்றைக்கெல்லாம் உளுந்த வடை 70 திண்டு பருன்னு குசை போட்டேன், டீ பாயிலரு பிடுங்கி விழுந்து, என்னத்தை சொல்ல உடனே. இந்த பெட்டிக்காரன் உட்காந்துருக்கேன் பாருங்க, பெட்டிக்காரு கனி, பெட்டிக்காரன் ஆரம்பத்தில் பார்த்துருக்கியாடா, வயல்சேரி மூக்கே ஐயா, பாலவூர் சாமி, இப்படி பெட்டிக்காரவெல்லாம் பார்த்தோம்னா நான் சின்ன வயசில் பார்ப்பேன், சிப்பாவை போட்டு அப்படியே ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டை 1/2 கிலோ விபூதியை நெத்தியில் அடித்து பெட்டிக்காரவை வெத்தலை ஓடுவார், வச்சக்குன்னு போட்டு பக்கத்தில் ஒரு செம்பு இருக்கும், புரிச்சோம் துப்பி பெட்டி பாடுவார், மாதானம் தான். இப்போ பெட்டிக்காரன் உட்காந்துருக்கேன் பாரு, மானாமர பஜானில் ஊதுவத்தி விற்கிற மாதிரி உட்காந்துருக்கேன். இப்போ பெட்டிக்காரன்னா அன்றைக்கி அப்படித்தான் ஒரு ஊரில் அவனுக்கு சேரு கிடைக்கல, ஊரில் நாட்டாமையை கூப்பிட்டேன், ஐயா பெட்டிக்காரனை விடிய உட்காந்து வாசிக்கிறவன் ஒரு சேரு கொடுங்கன்ட்டேன். இந்த வரேன் பொண்ணு போனவர் பேத்து விளையாட்டு சேரை தூக்கிட்டு வந்துட்டார். அதில் என் சிமுட்டு மூடை எப்படி இது பண்ணி உட்காந்தேன், பிடிச்சிக்கிடுச்சு, ஒன்றுக்கு இருக்க போகிறேன், சேரு கூடயே போகுது. அப்புறம் மிதிச்சு அதை பிடுங்கி இலவடத்தை கூப்பிட்டு 4 பேரை இங்கே வாங்க தம்பி உனக்கு ஒரு சேரை கொண்டு வாங்க, திக்குன்னு ஒன்றாயப்பா கருவூருக்குள்ளே ஓடி போய் ஒரு சேரை கொண்டு வந்து போட்டாங்க. இவன் உட்காந்து நல்லா வாசிக்கிட்டு இருந்தாங்க, நான் ஜாமி அழைக்கிறேன், வண்டாக்கு ஆடு அப்படின்ட்டேன், இவன் ஆடிட்டேன். என்னடா ஊரு ஜனம் ஆடுது, இவன் எதுக்கு ஆடுறேன்னு மண்டையில் அடித்து கேட்குறேன். அப்புறம் தான் தெரியும், அந்த சேரு வந்து ஒரு கிளவியை செத்து தூக்கிட்டு போயிருக்காங்க, சுடுகாடை கணந்துருக்கு, அந்த சேரை கொண்டு வந்திருக்காங்க. 3 நாளாக அவனை செரு போட்டு அடித்து வளர்க்க மாட்டேன் அடித்து
இப்போ எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, தொக்க எடுத்துட்டு காசு கொடுக்காத மாதிரி இப்படியே ஒரு சாங்கு பாடுவோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசம் வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்போய் மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். ஐயப்போ மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராணிமலை பிறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராணிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ஏ ராணிமலை ஏ விறகு மலை ஏ 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க மக்களே, கைத்தட்டுகள். வடமாடு வர்ணனையாளர் பூவதியை மிஞ்சிட்டியாடா நீ. சாமியை கும்பிட்டு நோட்டீஸை படிப்போம். எக்கோ வச்சு ஏத்து. சாமியை வணங்காம நான் எப்பயுமே நோட்டீஸ் படிக்கிறதுல முடிவேன். வடக்கே மலநாடு வழி கொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு அது முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமை. அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய மலையாள நாட்டுக்கு வாரிசாக குடுடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதே சொன்ன சொல்லு மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இத மலையாள நாடு கொன்று சென்று வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க. இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல செல்லமாக வளர்ந்து வருங்காலம். அப்ப முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமை. இந்த 60 பிள்ளையும் வளர வளர நாடு கடும் பஞ்சமடைய. அப்ப மலையாளத்து அரசே இது என்னடா பஞ்சம், இனி பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிடும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அந்த கோசு உண்டு கோடாங்கி அவன் வச்ச குறியில சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒன்னு சேர்ந்து நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது 6 அடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பலமுடா.
இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புறம் என்று சொல்லி நாடு பத்தி எரியுதுடோ மலையாள சீமை. அப்ப இந்த கருப்பை விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தான் என் கருப்பனை. கருப்பு அப்ப வானம் குமுறுது, அங்கே இடியோட மலை இறங்குது, அங்க குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய மலையாள நாடு. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா ஒத்தையில. அப்ப தள்ளாடி கருப்பேன் பெட்டி வரும்போது நான் தமிழ்நாட்டுல போய் எந்த திசையில உட்கார என்று தெரியாம தத்தளிச்சு நிக்குதுடா என் கருப்பேன் பெட்டி. அப்ப அழகு மலக்காடு என் அருவி மலை ஜோங்க அந்த 18 திருடர்களும் அந்த அழகுமலை வனக்காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம். என் கருப்பேன் பெட்டி இறங்க இறங்க திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்டா. கருப்பு அந்த 18 லாடர்களையும் அந்த 18 திருடர்களையும் படிக்கட்டாக்கி இன்னைக்கு உக்காந்துருக்காண்டா 18ஆம் படியாட்ட. என் 18 படிகரப்பு என் 18ஆம் படியான வணங்கி இறங்கி வாடா கருப்பா. என்ன கருத்திலும் புனலாகக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் சின்னக்கண்ணூர் கிராமத்திலே அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வாழ்வதந்த அம்மன் கோவில் புதிதாக அமைந்துள்ள ராஜகோபுரத்தின் கும்பாசி விழாவை முன்னிட்டு சின்னக்கண்ணூர் வாழ்வதந்த அம்மன் கோவில் முன் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குழுக்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான பலகா மேடையை 2ஆக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அதே விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி கொஞ்சம் மொழி பேசு ரஞ்சிதம் எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாட தெரியும் வள்ளிக்கு பேச தெரியாது, பேச தெரிய வள்ளிக்கு பாட தெரியாது, எல்லாமே இருந்து ஆள் பொருத்தம் இருந்து நடிப்பு வராது. ஆனால் வந்திருக்க வள்ளி சாதாரண ஆள் கிடையாது. இந்த பிள்ளையை நினைக்கும் போது எனக்கே ஆனந்த கண்ணீர் வருதுடா. ஏன்னு எப்படி சொல்றீங்க? வந்திருக்க வள்ளி எம்ஏ. ஏன்னா நம்ம நாடக உலகத்துல யாருமே எம்ஏ படிச்சதுலனே வள்ளி அம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? முண்டை அவங்க அப்பா ஆத்தா எஞ்சியில் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றே வாழ்ந்து கொண்டிருக்க நாடக உலகத்தில் ஒரு ஜாவக்கடுன்னு நினைக்கிறேன். 100க்கு 10 நாரதருக்கு வண்டியில் மஜர் இருக்காது. இப்போ உள்ளே போய் இந்த நாரதர் மண்டையை பாருங்க, அப்படியே தேங்காய் சில குப்பரை போட்ட மாதிரியா இருப்பேன். அப்போது அப்படித்தான் தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறேன், அவன் மசுன்னு நினைக்கிறேன், டோப் முடி எடுத்து தேய்ச்சிக்கிட்டு இருக்காண்டா. ஆனால் மண்டையில் மசுர் இல்லாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய எனது அன்பு நண்பன் வையாபுரியைச் சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பெண்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி மணிகண்டன் நாடக உலகத்துக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா 8 வருஷமா தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நடிகரோடு போய் இவன் நாடகம் ஆடியிருக்கேன். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி இவனை நான் இந்த மக்களிடையே அறிமுகம் செய்தேன். இன்னைக்கு எந்த ஊரில் நான் நாடகம் பேசினாலும் தம்பி மணிகண்டன் பெட்டிக்கு வேணும்னு கேட்கும்போது இந்த மக்களையும் இந்த மக்களுடைய அன்பையும் சம்பாதிச்ச வாழ்த்துக்களை என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பெண்பாடல். ஒரு கூட்டு கிளியாக எங்க அண்ணன் ராதானனுக்காண்டி இந்த பாட்டை பாடுறேன். அண்ணன் உண்மையிலுமே அண்ணன் வந்து சொன்னதை என்னைக்குமே செஞ்சிருவாரு. நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்தேன். அது ஏன் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, அந்த நன்றி இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னா எங்கள் அண்ணன் ராதா அண்ணன் தான் காரணம். நான் ஒரு பூக்கடை வச்சு தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னாடிலாம் நான் தெரிகிறேன் அப்படின்னா எங்கள் அண்ணன் ராதா அண்ணன் தான் காரணம். எங்கள் அண்ணனும் காடமங்கலம் முருகண்ணனும் தான். அவங்களுக்காக இந்த பாட்டை நான் பாடுறேனே. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு,
ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இருதீட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்ணன் பாடு இருதீட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் பின்னை தொடுங்கள் நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் பின்னை தொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் என்னென்ன ராதாவை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு தம்பி சொன்னார் மணிகண்டன் பெட்டிக்காரன் சொன்னேன் தம்பி சாதாரண பூ வியாபாரி சாதாரண கிடையாதுடா இதாண்ட பெரிய ஆளு இந்த வாழ்வதந்த அம்மே எங்கள் குலஜாமிக்கு நாங்கள் எந்த ஜாமியை கும்பிட்றோமோ அத்தனை ஜாமிக்கும் உன் கையிலேருந்து கட்டக்கூடிய அந்த பூ மாலை தாண்டா போட்டு அளவாக்குறான் நீ தாண்டா பெரிய ஆள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து அண்ணே எல்லாம் இப்போ ஊரில் எல்லாம் என்னை கேட்குறாங்கண்ணே கைமாத்தா இல்லைண்ணே இப்போ சினிமாவில் கவுண்டமணி செந்தில்னா ராதாவும் நீ ராதா கவுண்டமணி நீ செந்தில்றாங்கிறாங்கண்ணே சரி சரி செந்தில் ஐயா டவுசர் போடுவார் நாலந்து டவுசர் போட்டுவா நான் போடுறதே இல்லைண்ணே அத்தி கொலை அத்துட்டாலே மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் கோடையடி குமரன் என் அன்பு தம்பி அறந்தாங்கி அருகாமல் உள்ள ரெட்டையாளா
இந்த மிருதங்க வாசிக்கக்கூடிய தம்பிக்கு சொந்த ஊர் ரெட்டையாலாம். என் தம்பி வந்து 6 வருஷம் ஆச்சு மிருதங்கத்துக்கு. ஒரு நடிகனுக்கோ பக்கமல்ல கலைஞனுக்கோ நாடக மேடை அனுபவம் வர வேண்டும் என்றால் 3 வருஷம் ஆகும். ஆனால் இவன் வந்த வருஷத்திலிருந்து இதுவரையிலும் இவனுடைய அந்த சுறுசுறுப்பும் இவனுடைய வாங்கின பேரும் நாடகம் 30 நாளும் ஆடிக்கிட்டு இருக்கான். எப்படி இவனோட குருநாதர் அப்படி ஆவுடையார் கோயில் பி மோகன்தாஸ் அவருடைய மாணவன். அவர் 8 அடி வாஞ்சாருன்னா 16 அடி பாய்வான்னு சொல்லுவாங்கல்ல, இவன் தான். வாழ்த்துக்கள் அன்பு தம்பி. இரட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
சூப்பர்வா சூப்பர். அதுக்கெல்லாம் திறமை இருந்தால் தான் வாசிக்க முடியும். எல்லாரும் நட்டிங் டென்டிங்னு வாசிக்க முடியாது. சூப்பர், வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய சக்கரவர்த்தி இந்த வயதிலையும் உழைத்து இந்த கலையை காப்பாற்ற வேண்டும் என்று வருகை தந்த இந்த கலைஞனை எம்கேஆர் தலை வணங்குறேன். வாழ்த்துக்கள் ஐயா. எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய எனது அன்பு அண்ணன் தங்கராஸ் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். போதும். எங்கே போதும்யா, உங்க வயசுக்கு இவ்வளவு தூரத்துக்கு நீங்க அடிச்சு வர்றீங்கன்னா சூப்பர், வாழ்த்துக்கள் சிங்கம். போதும் போதும் சிங்கம். சிறந்த முறையில் இங்கே ஜீன்தாளை அமைத்து கொண்டிருக்கும் இந்த விளக்காப்பைய பேரை சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வருமே. புதுக்கோட்டையை சேர்ந்த நீலகண்டே அது குஞ்சாணி எப்பாய் ஏரிப்புல மண்டை இங்க வா. இந்த சீனை எடுத்து அந்த தாளத்தை எடுத்துட்டு வா. இங்கே வா. இதே உன் மேலே எனக்கு எரிச்சு மஜரா வருது. அவன் என் தம்பி வாசிக்கிறான்னு அவன் ரத்தம் என்ன, உனக்கு வயசு 22 வயசு, அவன் ரப்பு ரப்புன்னு அடிக்கலாம். உனக்கு இங்கே வாவேன் குரும்பி தெரிச்சு போவேன். நீ எதுக்கு மங்கு மங்குன்னு இப்படி 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 போடுற? நரம்பு எடுத்துச்சா என்ன பண்ணுவேன்? பேர் சொன்னவனே இந்தா இல்லை இன்னும் மாமா பண்ணு, போ போ தீவிரமா ஒர்க் பண்ணு, போ சத்தம் வரக்கூடாது. சாமி அழைக்க போகிறேன். ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்துல கட்டி காத்த சின்ன கண்ணன் ஒரு சாமி ஊரா வீரம் குறையாம இருக்கா? நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருமா இந்த வாழ்வது அந்த அம்மனும்? அந்த 18ஆம் படி பெரிய கரப்பு கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா விழாக்குளத்தில் இருக்கக்கூடிய நிறகுளத்து ஐயனாரு பிள்ளத்தி கரையா உனக்கு கிழக்க வார்த்தை பார்வையான என் திருக்காமூர்த்தி ஐயனாரும் ஒத்தக்காலு ஜப்பானி ஒரு காலு நொண்டியா என் மதுரை பாண்டிமுனி என் வெட்டுடையா காளியம்மா இந்த ஜாமியெல்லாம் இங்கே இருக்கா? வரணும் வரும். எங்கே ஜாமி துடியா இருக்கோ அந்த ஊரில் தான் தெய்வம் வரும். எல்லா ஊர்லேயும் ஆடிடாது. அங்கே வீரம் குறையாம அருள் கூட இருந்தா தான் இங்கே ஜாமி வரும். அப்படி நான் கூப்பிட்டு ஜாமி சுணங்குச்சுன்னா அந்த ஊரில் சுணங்கி தாண்டா உங்களை காப்பாற்றுன்னு அர்த்தம். முடிஞ்சு ஜோலி. சேது 14 சேது 14 பொல்லாத சிவகங்கை நன்னாடு 5 சடை பரசிவர உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமைய கட்டி காத்தைய வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் சின்ன கண்ணனூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய என் வாழ்வு தந்த அதில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இங்கே எங்கள் அத்தானா சொல்லி ஆகணும். செல்வம் தான் முத்து மைசூரனுடைய உரிமையாளர் சங்கமங்கலம் அவரை பணிபுரியக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றி. இந்த சின்ன கண்ணனூர் மண் உலகம் பூரா தெரியும். இந்த சின்ன கண்ணனூர் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் அப்படி, இந்த ஊர் தெய்வத்தினுடைய மகிமையை அப்படி. ஆனால் சின்ன கண்ணனூர் கிராமத்திலே பிறந்து
இன்னைக்கு உலகம் பூரா தெரியும் எங்கள் அத்தைன் திருநாக்கரசு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் ஊனம் ஒரு குறையில்லை உள்ளத்திலே வீரந்தாண்டா பெருசுன்னு காமிச்சவன் எங்கள் மச்சான் தங்கச்சி வீட்டுக்காரு சின்ன கண்ணன் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிற தன்னுடைய பேச்சாற்றல் மூலம் எங்கள் அத்தையன் திருநாக்கரசு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் அத்தையன் வாழ்க வாழ்க வாழ்க, நல்லவர்களை என்றைக்கும் எம்கேஆர் மறப்பதில்லை. வாழ்த்துக்கள் திருநாக்கரசு அத்தையன், வாழ்த்துக்கள். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சிரிப்பு அழகி, பொம்பளைன்னா அப்படி இருக்கணும். அப்படியே ஒரு சிலை மாதிரி பெயிண்டரும் கொத்தனாரு சிரிப்பி எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க சிமெண்ட் முடையை போட்டு. அப்படி ஒரு பொம்பளை சிமெண்ட் முடையெல்லாம் தாலி ஒன்று 20 கிலோ அப்படி பொம்பளையாக இருக்கணும். ஆனால் அது இன்னொருத்தையும் பொண்டாட்டி விடிய விடிய தடவிட்டு காலையில் தூசியெல்லாம் தொடச்சி பார்சல் பண்ணி அனுப்பிடுவேன். வேன் டிரைவர் பார்த்துக்குருவார். சிரிப்பழகி புன்னைய அரசி அத்தை மகள் புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங். அவ ஊரோர ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா வெள்ள நச்சிடுதா முத்த முத்தந்தா. அவ ஊரோர ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா எவ்வளோ வெள்ள நச்சிடுதா முத்த முத்தந்தா. தம்பி அண்ணே, அது உடம்பு பூரா உனக்கு முத்தம் கொடுத்தாக்க இல்லைண்ணே பாட்டுண்ணே. உடம்பு கொடுக்கணும்னா அடுத்த தீபாவளி வரந்துருமாடா. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். வெள்ளையனே வெறியேறு என்ன வீரமுழக்கமிட்ட வீரபாண்டி கட்டப்பொன் நாடகத்திலே கம்பள பட்டாளமாக நடித்து வந்த எங்கள் அண்ணன். அவங்க அப்பா அன்றைய தினம் பிள்ளத்தி விழாக்குளம் போன்ற கிராமத்தில் அவர் இல்லாமல் நாடகம் இல்லை. கம்பள பட்டாளம் நடித்த மருதங்குடி அழகு வந்திருக்கின்ற மருதமணியோட அப்பா என்னை வளர்த்து விட்டார். நான் எங்கள் அண்ணனை நான் வளர்த்து விடுகிறேன். போன வருஷம்தான் எங்கள் அண்ணன் வந்துச்சு. எனக்கு எப்படி என் மக்கள் உறவாக இருக்கீங்களோ, பாசமாக இருக்கீங்களோ, ரசிகராக இருக்கீங்களோ, அதே போல் இன்றைக்கி எங்கள் அண்ணன் மருதமணி அண்ணனுக்கு கிடைத்ததை நான் பெருமை அடைகிறேன். எங்கள் அண்ணன் காரியவட்டி அருகாமுள்ள மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக கொட்டகை அமைப்பு மணி சங்கமங்கலம் நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் சின்ன கண்ணனூர் கிராம பொதுமக்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என் பேரை சொல்வதை விட இந்த நாடக கலையை மட்டும் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் சொல்றீங்க யூடியூப்னு. யூடியூப் தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுது. சிபி முத்து பார்த்துருக்கீங்களா? சிபி முத்தை கமாண்ட் பண்ணுறான்லாம் நாட்டுக்கிட்டு சாகடா, உனக்கு எப்படா சாவு, மயிறு மட்டின்னு வைவிய. இன்னைக்கு அவன் தான் உலகத்தை திரும்பி பார்க்க வச்ச ஒரு மனுஷன். கலையரசன் அகோரி கலையரசன் சூத்தூத்தி மாதிரி இருப்பேன், மருதமணிக்கு பிறந்த மாதிரி. அவன் இந்த யூடியூப் வாயிலாகத்தான் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சேன். ஆனால் அந்த யூடியூப் என்பது ஒவ்வொரு கலைஞனையும் இன்னைக்கு உலக நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பூரா தெரிய வைத்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகன் அவர்களே, நமது பாத்தினூர் அருகாமுள்ள கீழ கொடுமுலூர் மண் கண்டெடுத்த என் தம்பி கனி அவர்களே, நரிக்குடி அருகாமுள்ள குருவினந்த கிராமத்தைச் சேர்ந்த என் அன்பு மகன் பாண்டி அவர்களே, உங்கள் மூவருக்கும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கலையா, வாழ்த்துக்கலையா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எப்படி உட்காந்துருக்காங்க தட்டம் பிடிக்கிற மாதிரி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதரை யார் ஒருவன் மறக்கிறானோ கடைசி காலத்தில் கஞ்சி இல்லாமல் ரோட்டிலே கள்ளப்புறைக்கு திம்பான். நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு அன்பாளையத்தில் வச்சு நான் கஞ்சி ஊற்றினாலும் கஷ்டப்படும் போது இருந்தார் என்னுடைய வாத்தியார். இன்னைக்கு இல்லை என்பது தான் என்னுடைய வருத்தம். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த என் அன்பு வாத்தியார் எஸ் மணி ஐயா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்லுகின்ற பாதையிலே பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்தை சேர்ந்த அடியன் MK ராதாகிருஷ்ணன் பபுனு காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே உள்ள குணம் தங்க குணம் புண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே உள்ள குணம் தங்க குணம் புண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே உள்ள குணம் தங்க குணம் புண்ட ராதா அண்ணே. அன்புக்குரிய உறவுகளே, நான் ஒரு அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் வச்சு நடத்திட்டு வர்றது எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் அம்மா பிறந்த ஊர் தான்.
ஏன்னா பசியோட அருமையும் பாசத்தோட அருமையும் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்கள் எவ்வளோதான் எல்லாத்துட்டையும் நல்லவராக பழகினாலும் உங்கள் மாமே மச்சான் சொந்த வந்தோம்ல அப்படி லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போத்தான் சொன்னேன் நல்ல மைசெட்டுன்னு. என் மச்சான் சூத்து தெரிக்க போது இப்போ சென்ட்ரேட்டிலேருந்து அந்தால விழுத்தாடி போட்டு சூத்தில் சொல்லிவிட வேற என்ன பண்ணுறிய? எல்லாரும் கவனிங்க ஐயா, உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் எவ்வளோதான் உண்மையாக அன்பு வைத்து நீங்கள் பழகினாலும் அவனுக்கு நீ சரிசமமாக இருந்துக்கிட்டால் மட்டும்தான் உன்னை மதிப்பேன். நீ கொஞ்சம் பணக்காரனாகி உயர்ந்து வர வர உன் சொந்த பந்தம் மாமே மச்சான் அக்கா தங்கச்சி எல்லாருமே உன் ஊருக்காரங்க எல்லாருமே உன் மீது போராமை அடையலாம். ஆனால் பெத்த மகளோ மயனோ வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்துக்கு பெருங்கொண்ட பணக்காரனாகி வளர்ச்சி அடைந்தாலும் ஆனந்த கண்ணீரோடு இருக்க ஜாமியை பூரா தமிழ்நாட்டு ஜாமியை பூரா ஆனந்த கண்ணீரோடு வணங்கிக்கிட்டு நீங்கள் நல்லா இருக்குண்ணா ஐயான்னு சொல்லக்கூடிய ஒரே ஜீவன்னா அம்மாவும் அப்பாவும் தான். எங்கள் அம்மா பிறந்த ஊரில் தான் அந்த ஆதரவற்றெல்லாம் இப்போ ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த 4 வீடு யாருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பிறவியில் நம்ம குடியிருக்க ஒரு குடிசை இருக்காதான்னு ஏங்குது வர ஒரு 4 குடும்பம். அதுக்காகத்தான் அந்த வீடை கட்டிக்கிட்டு இருக்கேன். நாளை காலையில் அந்த வீடு காங்கிரீட்டு போட போகிறேன். டெய்லி அன்றாட கூத்தாடக்கூடிய இந்த காசை வைத்து தான் என் உறவுகள் கொடுக்கக்கூடிய இந்த 50 நூறை வச்சு நாளைக்கு வீடு காங்கிரீட்டு இந்த திறப்பு விழாவுக்கு எல்லாரும் வரணும். 4 வீடாக இருக்கிற அந்த எம்கேஆர் அன்பாலயம் வருங்காலத்தில் 400 வீடாக மாற்றி விட்டு தான் அந்த உலகத்தை விட்டு போவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மலை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி படைத்த பிரம்மனையே உன் படைப்பு சரியில்லைன்னு மண்டையில் டங்குன்னு கொட்டி தரதரன்னு இழுத்து கொண்டு போய் ஜெயில அடைச்ச முருகன் சாமி. தள்ளாத வயதினிலே பசியா இருக்குன்னு நவாப்பழம் பறக்கி தின்ற அவை கிளவியிடம் பிறகு திணி பயமயம் வெப்பற வர்ற சுட்ட பழம் வேணுமா சுட்டாத பழம் வேண்டுமா என்று கேட்டு விவாதம் நடத்திய முருகன் சாமி. இவ்வளவு பிரச்சனைக்கு ஒரு உளுந்த வடையும் ஒரு அப்பம் போட்டா அப்படின்னு அண்ணே காலையில ஒரு 5 வடை வாங்கி கொடுக்கணும். நன்றி. ஒருத்தர் அறவாயிடுவாங்க. பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. ஆமா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க. ஆமா நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க. நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க. இப்ப நாதாரி பயிலோட உலகமாப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வரேன்ப்பா. எல்லாருமே ஒண்ணுக்குள்ள இருந்து வந்துதான் நான் உட்காருங்கப்பா. நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல மருதமணியை கூப்பிட்டுட்டு வரேன்ப்பா. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடகத்திற்கு காவல்துறை சார்பாக வருகை தந்திருக்கக்கூடிய அதிகாரி பெருமக்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். கிராமத்தின் சார்பாக கௌரவப்படுத்த அன்போடு மேடை கலைக்கிறோம். கிராம நிர்வாக அலுவலர் வருகை இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமாவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சே பாரு நெஞ்சல்ல நாங்க 2 பேரும் பிஞ்சில்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல்ல டாவு 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 டா டாவு லாட்டி டைடா டாவு 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 டா டாவு லாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மாவ வந்து நின்னா முன்னாடி ஒரு நாள் மார்கழி மாசோ காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில இருந்து கோலம் போடுகையில் காதல சவுண்டு கேட்டு நான் எழுந்தண்டா எழுந்து பார்க்கையில ஜன்னல திறந்தடா கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் அப்புறம் கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாபு 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 டா டாபு லாட்டி டைடா டாபு 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 டா டாபு லாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மாவ வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியில் நகலஸ் வாங்கி தந்த பகவான் கடையில் கற்பீஸ் வாங்கி தந்த கண்ணில் அளவெடுத்த ஜாக்கெட் தைச்சது தேவி தேட்டர்ல கதல் கொட்ட படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல அப்புறம் கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாபு 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 டா டாபு லாட்டி டைடா டாபு 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 டா டாபு லாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மாவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சேன் பாரு நெஞ்சல்ல நாங்க 2 பேரும் பிஞ்சில்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல்ல டாபு 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 டா டாபு லாட்டி டைடா 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 கிராமத்தின் சார்பாக காவல்துறையினரை கௌரவப்படுத்தப்படுகிறது. நிறைய குண்டூசி எல்லாம் இருக்கு.
ஊண்டி வைக்க வேண்டியதா இங்கிட்டு என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முத உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. என்ன எல்லாம் பின்னாடி போய் உட்கார்ந்திருக்கீங்க? ஏன் அப்படியே எல்லாம் இறங்கி போயிட வேண்டியதானே பேசாம. நாங்களே எல்லாம் ஜாலியா வீட்டுக்கு போவோம். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். அண்ணப்பையா என்னம்மா கீழே இறங்கி அங்கே போய் ஆடிட்டு இந்த வரப்புல இது வரப்பு தானே. மறுபடியும் வந்து இங்கே பாடிட்டு மறுபடியும் அங்கே போய் ஆடத்தை ஆடிட்டு முடிக்க 1 வாரம் ஆகும். பரவாயில்லையா? நீ என்ன நோக்கத்துல பேசிக்கிட்டு இருக்க? சரி வந்தமா ஆடத்தை போடுமா தாக்கல லோட்டமா இருக்கணும். ஆரம்பிச்சிடுமா? உனக்கு ஒன்றும் மன வருத்தம் இல்லையே? ஜில் ஜங் ஜக். என்னடா அது? அதனாலயா? ஓ வாய தயவு செஞ்சு அப்படி வைக்காத. நல்லா இருப்ப தெய்வமே. வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. சத்தியமா நெஞ்சுக்குள்ள பொண்ணுக்குள்ள. சுடல புள்ள செமரல புள்ள சின்ன புள்ள மாறி கட்டி வச்சுக்கோ வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. அள்ளி தருவே. வேண்டியதனி கேளம்மா. நல்லா இருக்கனாலே உடம்பு வலிக்காம தான் ஆடுவேன். ரொம்ப வேண்டியதனி கேளம்மா. வச்சுக்கவா வச்சுக்கவா பொண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ள. நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. போதும். போதும் நிப்பாட்டிட்டேன். சிங்கரப்பு சாரு கொண்டு வரோம். உழைக்க தெரிஞ்ச புள்ள. காரியம் பெருசா வீரியம் பெருசா? எல்லாமே பெருசு. சங்கம் முக்கியமா வயிறு முக்கியமா? ஐத்து தான் முக்கியம். சாப்பாடு தான். சிங்கரப்பு சாரு கொண்டு வரவா. சிட்டெரும்பு போட ஊற வரவா. விளையாடு நிகழ்ச்சியோடு பங்குதலையே இல்ல பேசாமி சுட்டு வரியாட்ட பாவம் இல்ல. ஐராசி போராசி எல்லாமே போராசி உன்னோடு ராசி வச்சுக்கவா 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 ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. டும் அங்கே முடிக்கிறீங்க. என்ன மிருதங்கர கும் கும் கொடுத்துட்டு இருக்கீங்க என்ன? நான் டும்முன்னேனா? அவர் சும்மாவே நீங்க அதை தான் பாப்பீங்க. அவர் வேற ஏத்தி விட்டு போயிருக்கிறாரு. சும்மா இருங்க பேசாம. இல்லம்மா. காலைல வீட்டுல போய் முத சுத்தி போடணும். நான் அண்ணே டும்முன்னேனா? அவன் கும்முங்கிறான். வேற ஒண்ணும் இல்ல. யார் இப்ப கும்முன்னு இருக்கா? அவன் தான் சொல்லி சொல்லியே நான் இழைச்சு போயிட்டேன். அண்ணன், அப்புறம் இல்லையா? எப்படி இருந்தேன் நானே எங்க அண்ணன் குண்டுத காளி மாதிரி இருந்தா. இளைச்ச உடம்பு எப்படி இருக்க? வாய முடுங்க மத தேவலாம் பேசாம. அண்ணன் பையா என்னம்மா? நம்ம ஃபேமிலி சாங் பாடே கேட்க ஆசையா இருக்கு. வள்ளிநாயா. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை தங்கை ஜெயபிரியா அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. சும்மா போத்தி விடுங்கண்ணே. எனக்கு வெக்க வருது. ஐயோ நீ வெக்கப்பட்டு நான் அன்னைக்கு தாண்டா பார்க்குறேன். நடிச்சேன் பக்கி. நீ பாடுங்க நம்பாத. எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நினைக்கிறது. வணக்கம் 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 வணக்கம்.
பண்ணிருக்கேன். நானே டெய்லருங்க. மச்சான பாரடி அவர் மச்சமுள்ளானடி மச்சான பாரடி மச்சமுள்ளானடி பாலரமானடி ஒட்டவே வெட்டணும் வாங்கடி வச்ச பிள்ளை இல்ல நான் உண்மையிலுமே பேக்குதாமா சொல்லிட்டு போறாங்க விடு பேக்குதானா தோட நீ என்ன இப்படி ஆயிட்ட? நல்லா தானே இருந்த. உனக்கு யாரும் செய்வன வச்சிருக்காங்களா? சொல்லு பாஸ், சொல்லு சொல்லு. ஒரு ப்ரோல வந்துருச்சு பாஸ். செப்பு செப்பு பாஸ் செப்பு. சரி வர பாப்புள்ள போறச்சு. அடங்கிடாதே அது ஒரு பேக்கு. அடங்கிடாதே அது ஒரு பேக்கு. ஆமலையே இவதான் போதப்பட மூக்கு. தோசைக்கல்ல தண்ணி ஊத்துறதே வேண்டாமே. மச்சான பாரடி மச்சான பாரடி மச்சான பாரடி
இருந்தா பாவாடை தூக்கி மூஞ்ச முடிக்க. அப்ப கீழே யார முடுறது? நாங்க 4 பேர் இருக்கோம்ல. மண்ணில கொட்டி போடுறீங்க. ஆளுக்கு ஒரு கை வச்சாலும் சரியா. ஐயையோ